நான் ஒரு டேட்டுக்கு போனேன். முதல் டேட் நல்லா இருந்துச்சு. அவளை முதலில் பார்த்தப்போ எதுவும் வித்தியாசமா தெரியல. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவனுக்கு மிகுந்த மனநல திறன் இருக்கு. சில நேரங்கள்ல நாங்க டெல்லியில் நடக்கும்போது அவன் இதை ஆரம்பிக்குவான். அவன் கைகளை இப்படி ஒன்று கூட்டி உருக்கிறான். அவன் சத்தமாக கை தட்டுவான். அவன் சொல்றான், நான் ஒரு பாதுகாப்பு களத்தை உருவாக்குகிறேன். சரி, கதைக்கு திரும்புவோம். அவள் அப்போது ஜூஹு பீச் பேண்ட் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா அல்லது கார்ட்டர் ரோட்ல ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா போக சொல்லினாள். இன்ட்ரெஸ்டிங்லி அதே நண்பனோட பேசினேன். அவன் ஒரு சைக்கிக். அவன் அந்த 3 இடங்களில் சில பேய் அனுபவங்கள் இருந்தது என்று சொன்னான். நாங்க கார்ட்டர் ரோடுக்கு போனோம். நடக்கும்போது ஒரு பொண்ணு ஏதோ அசாதாரணமான விஷயம் பண்ணிட்டா. அது என்னை ரொம்ப அலர்ட்டாக மாற்றியது. இதை நான் யாருக்கும் சொல்லல. எனக்கு ஒரு சைக்கிக் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சில சமயம் என்னை கால் பண்ணுவான். நீ யாரோட இருக்கே? நான் ஒருவரை சந்தித்தேன் என்று சொன்னேன். அவனுக்கு நீக்கு யாரோ ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு கருப்பு ஆற்றல் உன்னை சுற்றி வருது. எனக்கு உண்மையிலேயே ஒரு பேரு என் விரலுக்கு நீண்ட பின்னேலாம் சுமந்து வச்ச மாதிரி தோன்றியது. காரணம் தெரியல. ஆனா அது எனக்கு நடந்த அனுபவம் தான்.